எதுக்கும் மக்கதை தமிழ் செய்யுளாய் எடுக்கும் மக்கதை இன்றமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட தடக்கை துடை தாழ்மீனின் முடி கடற்கழிற்றை கருத்துள் இருத்துவாம் தில்லை வாழந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வம் மலி குன்றத்தோர் செக்கிழாரடி போற்றி திருச்சிற்றம்பலம் வீரடைந்த பாலதாட்ட வீரடைந்த பாலதாட்ட வீரடைந்த பாலதாட்ட பேணாதவன் வேரடைந்து பாய்ந்த தாடை வேரடைந்து பாய்ந்த தாடை வேரடிந்தான் தனக்கு தாரடைந்த மாலை சூட்டி தாரடைந்த மாலை சூட்டி தலைமை வகுத்ததென்னே சேரடைந்த தன்களி செய்யாதோ மேயவனே செய்யலோ மேயவனே திருச்சிற்றம்பலம் பார்வதீபதையே நாயன்மார் எழுதுதோடி வாழ்க அருட்கடலாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே இன்று சண்டேஸ்வர நாயனார் புராணம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். நாயனார்கள் மூலமாக சிவபக்தி, சிவ தர்மம், சிவ புண்ணியம், சிவனடியார் பெருமை, பஞ்சாட்சரத்தின் பெருமை, திருநீற்றின் பெருமை, ஆலயத்தின் பெருமை, கடவுள் பெருமை, இவைகளை எல்லாம் அருளாளர்கள் மூலமாக நமக்கு கடவுள் காட்டுகிறார். அருளாளர்களை இந்த உலகத்திலே தோன்றச் செய்து அவர்கள் மூலமாக மற்ற எல்லாருக்கும் அதை உணர்த்துகிறார் கடவுள். அதனாலே உணர்ந்து அவர்கள் மூலமாக உணர்ந்து பற்றி செய்து சிவன் அருளை பெற்றவர்கள் எண்ணில்லாதவர்கள். அப்படிப்பட்ட அந்த அருளானது எத்தனையோ காலத்துக்கு எத்தனையோ கோடி மக்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்ற ஒரு வற்றாத சுரங்கம் இந்த நாயன்மாருடைய சதுத்திரம் அவர்கள் செய்திருக்கிற செயல். அது தீர்ந்து போவது கிடையாது. பொருள் தீர்ந்து போகும், அருள் தீராது, வற்றாது முற்றாது.
அதனாலே அருளானது வளர்ந்து கொண்டிருப்பது, அருள் வளர்ந்து கொண்டிருப்பது, பொருள் வளராது, பொருள் தேயும், எடுக்க 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 குறைஞ்சிடும். அதனாலதான் மனுஷன் கொடுக்க மாட்டேங்கிறான். அருளானது குறைவதில்லை. அது காகம் உறவு கனவு கலந்துண்ண கண்டீர் அகண்டாகார சிவ போகமெனும் பேரின்ப வெள்ளம் புங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது ஐயோ. காகம் உறவு கலந்துண்ண கண்டீர் அகண்டாகார சிவ போகமெனும் சிவபோகமெனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது ஐயோ, கிடக்குது ஐயோ. இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழும் புசிப்பதற்கு சேரவாறும் ஜகத்தீரேன்னு கூப்பிடுறார். சிவபோகமாகிய அந்த சிவானந்தத்தை சாப்பிடறதுக்கு கூப்பிடுறார். யாரு? தாய் மனசு. அதுக்கு அதிகம் போக மாட்டேங்கிறேன், அதனாலதான் கூப்பிடுறாரு. தெரியுதில்ல, கூப்பிடுறது தெரியல. இவங்க அன்னதானம்னா கூப்பிட வேண்டியதில்லை, தானே ஓரளவு அறிவு செஞ்சா செய்தா போதும். இந்த சிவபோகமாகிய அமுதத்தை உண்பதற்கு தாய்மான சுவாமி கூப்பிடுறாரு. சேரவாரும் ஜகத்தீரே. அது அளவில்லாமல் கிடக்கிறது. என்ன சொல்றாரு தெரியுமா? ஏக உருவாய் கிடக்குது ஐயோ, பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது ஐயோ. அளவில்லாமல் கிடக்குது, கிடக்குதுன்னு சொல்லும் போதே புரியுதில்ல, அளவில்லாத. அதனாலே அந்த சிவானந்தமாகிய அமுதத்தை அருளாளர்கள் தான் பருகி மற்றவர்களையும் பருக வைக்கின்ற எண்ணமுடைய யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் என்று சொல்லி எல்லாரையும் அதிலே ஈடுபடுத்துகின்ற அருளாளர்களுக்கு அந்த எண்ணம் தானே வந்துடும். அருளாளர்களுக்கு அந்த எண்ணம் தானே வந்துடும். பணக்காரனுக்கு அப்படி எண்ணம் வராது. பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளோட விட ஏழையா இருந்தா தேவலா என்று எண்ணுவானே தவிர அவனும் பணக்காரனாக ஆறாது நினைப்பான், அவனும் பணக்காரனாகும் நினைக்கணும். அருளாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் எல்லாரும் அருளை பெறவும். அதுதான் மாணிக்கவாதகர் காலம் உண்டாகவே காதல் செய்து கருதறிய ஞானம் உண்டானது நான்குவன் வானவர் நன்னறிய ஆழம் உண்டானங்கள் பாண்டிப்பரார் தன்னடியவருக்கு மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினேன். ஆகையினாலே அப்படிப்பட்ட அருளை வழங்கியவர்கள் நாயன்மார்கள். அதிலே சண்டேஸ்வர நாயனார் ஒரு தனிச்சிறப்பு. அவர் திருச்செங்கலூரில கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருவிடமுருகனுக்கு பக்கத்தில் இருக்கிற திருச்செங்கலூரிலே அவதாரம் பண்ணினவர். பிராமண குலம். அவருடைய அப்பா பேரு எச்சதத்தன், அம்மா பேரு பவித்திரை. அவர்களுக்கு புத்திரனாக தோன்றினார். அவருக்கு 5 வருடம் வந்தது. 5 வருடம் வந்தவுடனே அவர்கள் செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்தார்கள். காயத்ரி ஜபத்துக்கு உண்டானது, உங்களுக்கு கல்யாணம் முதலானது, அச்சராபியாசம், இப்படிப்பட்ட முறைகள் எல்லாம் செய்தார்கள். அவர்கள் செய்வதற்கு முன்பே அவர்களுக்கு எல்லா கலையும் இவருக்கு தானே வந்து 5 வருடம் அவர்கனைய அங்கம் 6 உடன் நிறைந்த சந்தமறைகள் உட்படமும் தலைவர் மொழிந்த ஆகமங்கள் முந்தைய அறிவன் தொடர்ச்சியினால் முகைக்கும் மலரின் வாசம் போல் சிந்தை மலர உடன் மலரும் செவ்வி உணவு திறந்ததா. பூவுக்கு வாசம் வேறொருவர் அதுல புகுத்த வேண்டியதில்லை. பூவுக்கு வாசம் அதிலே இருக்கு. அப்படி பூ உண்டாகும் போதே வாசமும் அதனோடு வருவது போல, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வர்றதில்லை, அதனோடு வருவது போல. இப்படி இவர் அவதாரம் பண்ணினாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு அறிவு தோன்றுகிறது 5 வருஷம். அப்படி 5 வருடம் வந்த உடனே அவருக்கு தானே வேதாகமங்களுடைய அறிவெல்லாம் வந்துச்சு. வேதாகம ஞானங்கள் வந்துட்டு. அது காரணம் என்னன்னா, முன்னை பிறவியிலேயே அவர் கற்றிருந்தது. முன்னை பிறவியிலேயே கற்றிருக்கிற ஞானம் சின்ன வயசுலயே வந்துடும். முன்ன பிறவியில கல்லாதவனுக்கு சற்றுன்னு வராது, சாமானியம் வராது. அதனாலதான் முந்தை அறிவின் தொடர்ச்சியினால், முந்தை அறிவின் தொடர்ச்சி நிகழும் முறைமை ஆண்டேடும் நிரம்பும் பருவம் அந்த இது 7 வயது வந்தது. புகழும் பெருமை உபநயன பொருவில் கடந்து முடித்து அறிவின் இகடு நெறிய அல்லாத எல்லா இயந்த எனினும் தம் திகழும் மரபின் ஊதுவுக்கும் செய்க பயந்தார் செய்வித்தார், செய்கை பயந்தார் செய்வித்தார். அதனாலே நல்ல ஆசிரியரிடத்திலே, நல்ல கற்ற ஆசிரியரிடத்திலே அவரை படிக்க வைத்தார்கள்.
குலவும் மறையும் பல கலையும் கொளுத்துவதனும் கொண்டமைந்த நிலவும் உணர்வின் திறங்கண்டு நிறுவும் மறையூர் ஆசிரியர். ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதற்கு முந்தையே அவர் அந்த நூலை சொல்லுகிறார். அதனாலே அந்த ஆசிரியர் இவருடைய அறிவை கண்டு அதிசயப்பட்டார். அலையில் கலையின் பொறுப்பு எல்லை ஆடும் கடலே எனக் கொண்ட செலவு மிகுந்த சிந்தையில் தெளிந்தார் சிறிய பொருந்தவையார். கலை என்பது அளவில்லாதது, கல்வி அளவில்லாது, படிப்பு அளவில். அதை மாணிக்க வாசகர் கல்வி என்னும் பல்கடல் பிழைக்கும், கல்வி என்னும் பல்கடல் பிழைக்கும், அதிலிருந்து நீந்தி ஒரு சாமானிய உள்ளது. படிப்புங்கிறது கொஞ்சம் படிக்க படிக்க இருந்துகிட்டே தான் இருக்கு. படித்தது எவ்வளவுன்னா கையளவு, கல்லாதது உலகளவுன்னா, கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. அப்படி கற்றால் அந்த கற்றலினுடைய பயன் என்ன, அந்த கலைக்கு எல்லை என்ன என்றால், கல்வியினுடைய அந்த கலைக்கு எல்லை முடிவு எது என்று கேட்டால் சிவபெருமானுடைய திருவடிக்கு. அழகில் கலையின் பொறுப்பு எல்லை முடிவு, எல்லைனா எல்லை ஆடும் கடலே. அந்த திருவடியை பற்றிக் கொள்வதுதான் கற்றதின் பயன். கற்றதனால் ஆய பயனென்புல் வாழறிவன் நற்றாள் தொழுதாள். நற்றாள் தொழுதலே கற்றதனாலாய பயன். அது எதிர்மறையில சொன்னார் திருவள்ளுவர். கற்றதனாலாய பயனென்புல் வாழறிவன் நற்றாள் தொழாரின் கற்றதனாலாய பயனென்புல். வாழறிவனாகிய பேரறிவு, வாழறிவுனா பேரறிவு, பேரறிவுடையவனாகிய பரமேஸ்வருடைய திருவடியை வணங்காவிட்டால் கற்றதினால் ஆய பயன் என்ன என்று கேள்வியா கேட்கிற. கற்றதனால் ஆய பயன் என்பும் வாழறிவன் அற்றால் தொழாரின் என்பது திருக்குறள். அதனாலே அப்படி கற்பது எதற்காக என்றால் கடவுளை வணங்குவதற்கு என்று அவருடைய சிந்தையிலே தெளிந்து கொண்டாராம். அவர் எப்படி கேட்டார்னா சிறிய பெருந்தகையார். சிறிய பெருந்தகையார், சிறிய பெருந்தகை 7 வயசு, தன்மையிலே பெரியவராயிட்டார். அதே மாதிரி ஞானசம்பந்தரையும் இருப்பார். ஞானசம்பந்தரையும் சின்ன வயசுலேயே பெரியவராயிட்டார். சின்ன வயசுலேயே பெரியவராயிட்டார். பெரிய வயசு ஆயும் சிறியவர்களாக இருப்பவர்கள் உண்டு உலகத்துல. பெரிய வயசு ஆயும் சிறியவர்களாக இருக்கிறாங்கல்ல. 80 வயசாகி கூட அந்த சின்ன பிள்ளைகள் இருந்த மாதிரி அந்த குணமுதுகள்லாம் இருக்கு. அறிவுல முன்னேற்றம் இல்லை. இவங்க சின்ன வயசுலயே பெரியவர் ஆயிட்டார். அதனால சிறிய பெருந்தகையார். சிறிய பெருந்தகை, தன்மையிலே பெரியவர், வயசிலே சிறியவர். நடனே உயின் சேவடியார் நம்மை உடையார் எனும் மெய்மை உடனே தோன்று உணர்வின்கண் உரியாதூரும் வழியன்பின் கடனே இயல்பாய் முயற்சி வரும் காதல் மேன்மை எழுங்கத்தின் திடம் நேர் நிற்கும் செம்மலா திகழும் நாளில் ஆங்கும் நாள். இப்படி என்னுடைய உள்ளத்திலே சுவாமியினுடைய திருவடியில் பக்தி அதிகமாக இருக்கு. பக்தி அதிகம், சின்ன வயசுலேயே பக்தி அதிகம். வயசு ரொம்ப வந்தும் பக்தி வராம இருக்கிற ஜனங்கள் நிறைய இருக்கு. சின்ன வயசுலேயே பக்தி வரணுங்கிறது ஆச்சரியம்தான். அப்படி சிறிய வயதிலேயே அவருக்கு சிவபெருமான் திருவடியிலே பற்று அதிகமாக வந்தது. அந்த பற்று பக்தி இவர்கள் வளர்ந்து கொண்டே இருந்தது. அப்படிப்பட்டவர் ஒரு நாள் வெளியிலே மந்தை பக்கம் சென்றார். அப்படி வெளியிலே சென்ற போது அந்த புறத்தில, காட்டுப்புறத்தில ஒரு இடையன் பசுக்களை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஓது கடையின் உடன் போவார் ஊரா நிறையின் உடன் புக்க போது மற்றும் ஒரு புனிற்றா போற்று அவன் மேல் மறுப்பு வச்சார். மாடுகள் வளர்ப்பது மேய்ப்பது இடையர்களுக்கு தான் அது முக்கியமான தொழில். இன்ன ஜாதியார்கள் இன்னென்ன தொழிலை செய்வார்கள் என்பது முன்ன வரம்பு. இப்போ எல்லாம் மாறி இருக்கு. இன்னென்ன வர்ணத்தால் இன்னென்ன தொழிலை உடையவர்கள் செய்வார்கள் என்பது அது இப்ப எல்லாம் ஓரளவு மாறி இருக்கு. அதனால அவர்களுக்கு கோபாலர்கள்னு பேரு. இடையர்களுக்கு கோபாலர்கள்னு பேரு. கோன்னா பசு, பாலர்னா காப்பவர்கள், பசுவை காப்பவர். அதனாலே அப்படி இடையன் அந்த மண்டவெளியிலே மாடு வைத்தான். அந்த பக்கம் இவர் சென்றார். அப்படி சென்ற போது ஒரு மாடு அவனை முட்டியதான். மாடு மேய்க்கிறவனை முட்டியதான்.
அப்படி மறுப்புன்னா கொம்பு மறுப்பு வச்ச யாது ஒன்றும் பூசாத எடுத்தல் போல் கொண்டு அவன் படைப்பான். முட்டினா மாடு முட்டினா அடிக்காம இருந்தான்மா அவன் குச்சி எடுத்தான் மாட்டை அடித்தான். அது இயல்புதானே. மீது சென்று மிகும் பரிவால் வெகுண்டு விலைக்கு வெய்யுணர். இந்த விசாலசர்வர் பார்த்தவர் மாடு முட்டியது, மாட்டுக்காரன் அடிச்சேன், மாடு வைக்கிறவன் அடிச்சேன். இவர் என்ன பண்ணாரு, அவனை விலைக்கு அப்படி அடிக்கப்படாது, பசு அடிக்கப்படாது. முட்டுனா அடிக்காம என்ன பண்றது, அடிக்கப்படாது அவனை விலைக்கு. பாவும் கலைகள் ஆகமனூல் பரப்பின் தொகுதி பான்மையினால் மேவும் பெருமை அருமறைகள் மூலமாக விளங்குலகில் யாவும் தெளிந்த பொருள் நிலையை எய்த உணர்ந்த உள்ளத்தால் ஆவின் பெருமை உள்ளபடி அறிந்தார் ஆயர்க்கு விழிச்சு. வேதாகமங்களுடைய உண்மைகள் அல்ல, அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் அல்ல இவருக்கு மனத்திலே தானே வந்து தெளிவாக தெரிகின்றபடியினாலே அந்த வேதாகமங்களிலே சொல்லப்பட்ட சிவ புண்ணியங்களும் அந்த சிவபுண்ணியங்களுக்கு மூலமாயிருக்கிற பொருள்களும் அந்த பொருளை போற்ற வேண்டிய முறைகளும் எல்லாம் இவருக்கு நன்றாக தெரிந்தது. நல்ல வழங்குது. அப்ப நான் சொல்றது வேதாகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற புண்ணியங்களும் அந்த புண்ணியங்களுக்கு வேண்டிய பொருள்களும் அந்த பொருள்களை போற்ற வேண்டிய முறைகளும் வழங்குது. அப்ப பஞ்சகவியத்திலிருந்து திருநீற்றிலிருந்து பூஷை திரவியங்களும் பூஷே புண்ணியங்களுக்கு மூலப்பொருளை எல்லாம் அதுதான் கொடுக்கும். அதை சொல்றார். அது எல்லாம் உள்ளத்தில் இவருக்கு நன்றாக தெரிந்தபடியினாலே அந்த ஆயனுக்கு சொல்றார். இடையவனுக்கு ஆயன் உயிர், கோணார்னு உயிர், இடையர்னு உயிர், கோபாலன் உயிர். ஆகவே ஆவின் பெருமை உள்ளபடி அறிந்தார் ஆயர்க்கு அருஷம். தங்கும் அகில யோனிகளுக்கும் மேலாம் பெருமை தகமையன. பசுக்கள் தான் மற்ற எல்லா பிராணிகளுக்கும் முதன்மையாக இருக்கும். பிராணிகளுக்கெல்லாம் முதன்மையாக இருப்பது யானைன்னு சொல்லுவார்கள் அல்லவா, யானைன்னு சொல்லுவார்கள். ஆனாலும் பசுக்களுக்கு உண்டான சிறப்பு யானைக்கு கிடையாது. பசுக்களுக்கு உண்டான சிறப்பு யானைக்கு கிடையாது. பசுவினுடைய பாலையும் பசுவினுடைய நீரையும் பசுவினுடைய சாணத்தையும் கௌரவமான அபிஷேகம் பண்ணி கொள்கிறார். பசுவினுடைய சாணத்தை அபிஷேகம் பண்ணி கொள்கிறார். அதை சொல்றார். பொங்கு புனித தீர்த்தங்கள் எல்லாம் என்றும் பசுவிலே புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் பசுவில தங்கி இருக்கலாம். புண்ணிய தீர்த்தங்கள் அதனாலதானே புண்ணியாசனத்துக்கு என்ன தெளிக்கிறாங்க, கோஷலம் தான். கோஷலம் கோமயம் அல்ல. கோமயங்கிறது சாணம், கோஷலம்ங்கிறது தீர்த்தம். அந்த நீர் பசுவின் நீருக்கு கோஷலம்னு பேரு. அதுதான் பலவது முடியாது. கோமயம்ங்கிறதா சாணம். பொங்கு புனித தீர்த்தங்கள் எல்லாம் என்றும் பொருந்துவன. துங்க அமரர் திருமுனிவர் கணங்கள் சூழ்ந்து விரியாத அங்க அனைத்தும் தாமுடைய அல்லவோ நல்ல ஆணினங்கள். அதனாலே 33 தேவர்களும் பசுவிலே தங்கி இருக்கிறார். சிவ தர்மோத்தரத்துல நிறைய சொல்லுவோம். சிவ தர்மோத்தரத்துல கோபுர வயல்ங்கிறதுல இந்த பசுக்களை பத்தி சொல்றாங்க. சிவபெருமானுடைய சன்னதியிலே 5 பசுக்கள் இருக்கிறதாம். சிவபெருமானே 5 பசு வச்சிருக்கிறாராம். நந்த, சுரபி, சுமன, சுசீல, சுபத்திர, இப்படின்னா 5 பசு வச்சிருக்காங்க. ஆகையினாலே அப்படி புண்ணிய தீர்த்தங்களும் தேவர்களும் தங்கி இருக்கின்றதாம் பசுவினுடைய மேனி. அதனாலதான் பசுவை பூசிக்கிறோம். ஓ பூசைன்னு ஓ பூசை. ஆணினங்கள் ஆய சிறப்பினார் பெற்ற அன்றே மன்றுள் நடம்புரியும் நாயனாருக்கு வளர்மதியின் நதியும் நகுவன் தலைத்தொடையும் மேயவேணி திருமுடிமேல் விரும்பி ஆடி அருள்வதற்கு தூய திருமஞ்சன 5 அளிக்கும் உரிமை துறவிகள் தான். மேயவேணி திருமுடியில் விரும்பி ஆடி அருள்வதற்கு விரும்பி ஆடி அருள்வதல் என்றால் அபிஷேகம் பண்ணி கொள்வதற்கு. ஆடினாய் நறு நெய்யோடு பால் செய்து அந்த நறு புரியாத சிற்றம்பலம் என்பது சொப்பந்த தேவா. அபிஷேகம் பண்ணி கொள்ளுகிறது சிவபெருமானுக்கு. அபிஷேகம் தான் மிக முக்கியமானது. அபிஷேகம் தான் மிக முக்கியமானது. அந்த அபிஷேகம் பண்ணி கொள்ளுகின்றதுக்கு 5 பொருளையும் அது தருகிறது. 5 பொருளையும் பால், தயிர், நெய்,
சாணம், நீர், பால், தயிர், நெய், சாணம், நீர், இந்த 5 பொருளையும் அது அப்படி சொல்றாரு. ஆய திருமஞ்சன 5 அளிக்கும். இந்த 5 திருமஞ்சனங்களையும் 5க்கும் திருமஞ்சனங்கள், சாணத்துக்கும் திருமஞ்சனம். இந்த பெருமை வேற எந்த பிராணிக்கும் கிடையாது. ஆய திருமஞ்சன 5ம் அழிக்கும் உரிமை குறவைகள் தான். ஆவினுக்கு அருங்கலம் அறம் அஞ்சாது. நமச்சிவாய பதியம் அப்புறம் சொல்வார். ஆவினுக்கு அருங்கலம், ஆவுன்னா பசு. அதுக்கு சிறப்பாக இருப்பது எது என்று கேட்டால் அதனுடைய 5 வகையான பொருளையும் சிவருமான அபிஷேகம் இருக்கிறது. அதுக்குதான் பஞ்சகவ்யம். அபிஷேகங்கள்ல அது சிறப்பான விஷயம். பஞ்சகவ்யம் பாவநாசம். பஞ்சகவ்யம் பாவநாசத்தை கொண்டு. பஞ்சகவ்யம் சிவபெருமானே. பஞ்சகவ்யம் தயார் செய்து முறையாக மந்திரவிதிப்படி பஞ்சகவியத்தை பூசித்து, பஞ்சகவியத்துக்கு தூப தீப நைவேத்தியம் நிவேதனம் எல்லாம் வச்சு சிவபெருமானுக்கு மாறியை காட்டி அதன் பிறகு அதை அபிஷேகம் பண்ண சொல்லுவோம். நீ பார்த்துருக்கீங்களா? அதை இங்கே ஆசிரியர் அந்த பக்கம். ஆகையினாலே அப்படி சீலமுடைய கோக்குலங்கள் சிறக்குந்தகமை தேவருடன் காலம் முழுதும் உலகனைத்தும் காக்கும் முதற்காரணராகும் நீலகண்டர் செய்ய ஜடை நிறுத்ததாத்து திருநீரு மூலம் அவதாரம் செய்யும் மூர்த்த என்றால் துடிவம். அதற்கு மேலே சிவபெருமான் அணிந்து கொள்ளுகின்ற திருநீர் இருக்கிறதே, அந்த திருநீற்றை கொடுப்பதே பசு என்று சொன்னால், இந்த திருநீற்றுக்கு மூலப்பொருளை கொடுக்கிறதே பசு என்று சொன்னால், அதை விட அதற்கு மேலே என்ன சொல்லுவது இருக்கிறது? திருநீருக்கு மூலப்பொருள் பசு. வேதத்தில் உள்ளது நீரு, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நிரந்தரமாவது சமயத்தில் உள்ளது நிரல்லா என்று சொல்லப்படுகின்ற அவ்வளவு பெரிய சிறப்புடையதாயிருக்கின்ற திருநீரு சிவபெருமானே. திருநீற்றுக்கு மேல உயர்ந்த பொருளே கிடையாது. திருநீற்றுக்கு மேல உயர்ந்த பொருளே கிடையாது. உயர்ந்த தானத்திலே பாவங்களை எல்லாம் நாசம் பண்ணுகின்ற சாம்பலை நெத்தியிலே அணிகிறோம். அந்த நெத்தியை படைச்சிருக்கிறதே எதுக்குன்னா, இது பிள்ளைன்னா வேற எந்த வேலையும் கிடையாது. திருநீர் தான். நெத்தி நிறைய பூசுறோம். நம்ம தான் இப்படி பூசுறோம். இன்னொரு சமயத்தவர் இப்படி போட்டுக்கிறாங்க, மிச்ச இடம் சும்மா கிடக்கும். நம்மளது பூராவும் திருநீர். நீட்டினை நிறைய பூசி அப்படிதான் சொல்லுது அப்பர் தேவார். நீட்டினை நிறைய பேசிர்த்தாம் ஈசனே எந்தாயந்தை பெருமானே எந்தெந்தே பேசி பேசி பூசிர்த்தாம் திருநீரே நிறைய பூசி. யார் சொல்ற? திருநீரே நிறைய. நம்ம நெற்றி பூராவும் சிவபெருமானுடைய அடையாளம். அவங்க நெற்றி போட்டுக்கிறாங்க. பரவாயில்ல போடுறாங்கன்னு வச்சுருங்க. இருந்தாலும் இயல்பு இது. இப்படி பண்ண முடியாது. இப்படித்தானே வாட்டமே இருக்கு. பரமதேவன் படைச்சிருக்கிறது இப்படித்தானே படைச்சிருக்காரு. பூசுவதும் வெந்நீர். ஆகையினாலே இப்படி திருநீராகிய திருநீருக்கு மேல உயர்ந்த பொருளே கிடையாது. திருநீருக்கு மேல உயர்ந்த பொருளே கிடையாது. அவன் ₹1,00,000 செலவு பண்ணி பூஜை பண்ண சாமிக்கு அவனுக்கு முதல்ல கொடுக்கறது என்ன பிரசாதம்? பிரசாதம்னா உபூதி பிரசாதம் தான். அது இந்த சைவ சமயம் ஒண்ணுக்குத்தான் இந்த பொருள் அமைப்பாக அமைந்தது. அந்த அவ்வளவு உயர்ந்ததாயிருக்கின்ற அந்த திருநீர் பிரசாதத்துக்கு மூலப்பொருளாயிருக்கின்ற சாணத்தை கொடுக்கின்றது அந்த பசு என்று சொன்னால் அதனுடைய பெருமையை சொல்லி முடியுமா? திருநீர் மூலம் அவதாரம் செய்யும் மூர்த்தம். திருநீர் மூலம் சாணம் அவதாரம். அந்த சாணம் போடுறதை சொல்றாரு. அவதாரம் செய்யும் மூர்த்தம் என்றால் முடிவு என்றெல்லாம் அந்த ஆயனுக்கு சொல்றாரு. சொல்லி உள்ளும் தகவை இனி பெறவே உழவு. இனிமேல் ஆராய்ச்சி பண்றதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணு என்ன? இவ்வளவு பெருமையுடையது பசு. இதுக்கு மேல உயர்ந்த பெருமையுடையது இல்லை. உழைவான் மதிக்கன்று துள்ளுங்கரத்தார் அணிபணியின் சுடசூழ் மணிகள் சுரநதி நீர் தெள்ளஞ்சடையார் தேவர்களிடம் பிராட்டியுடனே சேரமைதை கொள்ளுஞ்சனமார் விடைத்தேவர் புலமந்தோய் சுரபிகிறார். அதற்கு மேலே சிவபெருமான் மிக பிரியமாக எழுந்தருளுகின்ற வாகனம் இது. அதனுடைய பிரம்பதான இது அந்த விடைத்தேவருடைய பம்பிஷம் என்று இன்னனவே பலவும் நனைந்து இதத்தின் வழியே மேய்த்து இந்த கன்று பயில் ஆண் நிறை காக்கும் இதன் மேல் இல்லை கடலுக்கு.
அதனால இப்படிப்பட்ட உயர்ந்த ஜனமாயிருக்கிற அந்த பசுக்களை மேய்ப்பதை விட வேற புண்ணியம் இல்லை என்று தீர்மானம் செய்தார். பசுக்களை மேய்ப்பதை விட வேற புண்ணியம் இதற்கு மேலே இல்லை என்று தீர்மானித்துக் கொண்டு மன்றுளாடும் சேவடிகள் வடுத்து நெறியாவதும் பசு மேய்ப்பதே சிவருமான வழிபாடு செய்கின்ற புண்ணியம். பசு மேய்ச்சாலே சிவருமான வழிபாடு பண்ற மாதிரி. பசு மேய்க்கிறவங்கலாம் தெரியணும். இந்த ஒண்ணு தெரிஞ்சதுன்னா அதனுடைய ஒரு தனியா நின்ற ஆயம் தலைநோக்கி நிறைமேய்ப்புலிய நீ என்பார். அதனால அந்த இடையனிட்ட நீ இன்னிலிருந்து மாடு நீ மேய்க்க வேண்டாம், நான் மேய்க்கிறேன். அவனும் ஏதோ ஐயர் விட்டுக்குள்ள சொல்றான் அப்படின்னு சொல்லி அவனும் விட்டுட்டு போட்டான். யானே இனி நிறைமேய்ப்பன், நிறைனா பசுக்கள், நிறைமேய்ப்பன் என்றார் அஞ்சி இடைமகன் தானே இறங்கி விட்டகன்றான் தாமும் மறையோர் இசைவினால் ஆனே நெருங்கும் பேராயம் அளிப்பாராயி பைங்கூர்க்கு வானே நிறைகாக்க வந்தார் தெய்வம் மறைச்சிருவார். வானே என்ன நிறைகாக்க வந்தார். பயிருக்கு மழை வந்தது போல, வாடிய உயிருக்கு மழை வந்தது போல இந்த பசு கூட்டங்களுக்கு ஒரு மழை போன்றவராய இந்த விசாரதர்மர் வந்தார். கோலும் கயிறும் கொண்டு குடைக்குடிமை அடைய குலவுமான் தோலும் நூறும் சிறுமாரில் துவள அரை கோவணம் சுடர பாலும் பயனும் பெருகு வரும் பசுக்கள் மேய்க்கும் பான்மையினால் சாலும் புல்லின் அவை வேண்டும் தனையும் இசையும் தலை சென்று. அதனாலே அந்த பசுக்கள் அன்றிலிருந்து மேய்க்கிறாரு. மேய்ப்பது அந்த பசுக்கள் விரும்பியபடி மேய்ப்பது, அதற்கு தண்ணீர் காட்டுவது முதலானதெல்லாம் அது விருப்பப்படி சிறப்பாக அந்த பசுக்களை மேய்க்கிறார். இப்படி பசுக்களை மேய்த்து மாலை வேளையில அந்த பசுக்களை ஊருக்குள்ள ஓட்டி போகும். பசுக்கள் அவரவர் வீட்டு பசு அவரவர் வீட்டுக்கு போயிடும். அது தெரியும் உங்களுக்கு வழக்கம். அந்த வீட்டு பசு அடுத்த வீட்டுக்கு போகாது. அப்படி அவரவர் வீட்டுக்கு செலுத்தி விடுவாரு. அதன் பிறகு பல நாள் இப்படி மேய்த்தாரு. இப்படி மேய்க்கும் போது ஆய நிறையின் குலமெல்லாம் அழகின் விளங்கி மிகப்பல் மேய இனிய புல்லுணவு விரும்பும் புனலு ஆறுதலினால் ஏய மனங்கள் திருமகிழ்ச்சி இரவு நண்பகலும் தூய தீம்பால் மடிவெறிய சொரிய முலைகள் சுரந்தனவார். அதனாலே இவர் மேய்க்கின்ற அன்பின் காரணமாக, அந்த மாட்டுக்கிடத்தில் வைத்திருக்க அன்பின் காரணமாகவும், அதற்கு வேண்டிய உணவு தண்ணீர் முதல் குறைவில்லாமல் கொடுக்கின்றதுனாலையும் பசுக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாகும். அப்படி மகிழ்ச்சியாக இருந்தது. பசுக்கள் பெருகியது, பால் பெருகியது. பால் பெருகியது, பால் தானே சொரிந்தது. அதிக பால் தான் சொரியும். பார்த்துக்கீங்க, பால் அதிகமாயிடுச்சுன்னா தானே சொட்டும். மூளைகள் சுரந்தனவால் பூணும் தொழில் வேள்வி சடங்கு புரிய ஓமதேனுக்கள் காணும் புள்ளியின் முன்னையின அநேக மடங்கு கரப்பனவாய். பால் கூட கறங்கு. இவர் மேய்த்த பிறகு பால் கூட கறங்கு. காணும் பொலிவின் முன்னையின அநேக மடங்கு கரப்பனவாய் பேனந்தகிரி அன்பால் பரமச்சாரி மேய்த்ததிலும் மானம் திறத்தனவான என மறையோர் எல்லாம் மனம் மகிழ்ந்தார். இந்த பிரம்மச்சாரி விசாரதர்மன் இந்த இச்சதத்தின் பய மேய்ச்ச பிற்பாடு பால் அதிகமாக கறக்குவதான்னு ஐயரெல்லாம் பேசிக்கிட்டாங்க. ஐயரெல்லாம் பேசிக் கொண்டார்கள். அனைத்தும் திறத்த ஆணினங்கள் அணைந்த மகிழ்ச்சி அளவின்றி மனைக்கண் கன்று புரிந்தாலும் மறுவஞ்சிறிய மறைக்கன்று தனைக்கண்டு அருகு சார்ந்துரிய தாயாந்தன்மை நிலையவாய் கனைத்து சுரந்து முளைக்கண்கள் கரவாமிவால் புரிந்தனவா. கன்று குட்டிகளை வீட்டிலே கட்டி போட்டு விடுவார்கள். கன்று குட்டிகளை வீட்டிலே கட்டி போட்டு விடுவார்கள். மாடுகள் மாத்திரம் மேய வரும். அப்படி இருக்கிற போது இந்த கன்று பசுங்கன்று வீட்டில் இருக்கிறதா, இந்த மறைக்கன்று இருக்கிறவாரு. மறைக்கன்றுன்னா இந்த விசாரம், இந்த கன்று கிட்ட மாடு நின்னுக்குமா, இந்த கன்று கிட்ட பிரியமா மாடு நின்னுக்குமா. இது என்னுடைய இது மேல இருக்கிற அன்பினால பால் சுரியுமா தான். இந்த கன்றின் மேல வைத்திருக்கிற அன்பின் காரணமாக பால் சுரியும். அந்த கன்று புரிந்தாலும் இந்த கன்று கிட்ட பால் சுரியுமா. தாயார் தன்மை நிலையமாய் கனைத்து சுரந்து முளைக்கண்கள் கரவாமே பால் பொழிந்தனவார். தம்மை அணைந்த ஆண்முளைப்பால் தாமே பொழிய கண்டு வந்து செம்மை நெறிய உருமனத்தில் திகழும் மஞ்சன குறிப்பு மஞ்சனமாம் குறிப்பு மருந்து. அப்படி பால் விடும் போது
அவருக்கு என்ன எண்ணம் தோன்றியது என்றால், ஆகா இந்த பால சிவபெருமான் திருமுடிக்கு அபிஷேகம் பண்ணணுமே, அதுக்குள்ள இது ஆவது என்று எண்ணம். காலான் ஐந்துடன் நாடும் பரமா. ஒரு பொருளிலே தொடர்புடையவர்களுக்கு அந்த பொருளை கண்டா, ஆகா இந்த பொருள் அந்த வேலைக்கு ஆகுமே என்று தோணும். இப்ப பூவை கண்டா என்ன இருக்கும் பூசைக்காரனுக்கு? பூஜை பண்ணா நல்லா இருக்கு அப்படின்னு. அதுபோல ஒவ்வொரு தொழில ஈடுபாடுடையவர்களுக்கு அந்த தொழிலுக்குரிய பொருள் கண்ணுக்கு தெரிஞ்சு வச்சுக்க, ஆகா இதை வாங்கிட்டு போனா நம்ம வீட்டுக்கு அந்த வேலைக்கு ஆகும் இந்த வேலைக்கு ஆகும். அதுபோல இவர் பால் சொரிந்த போது இவருக்கு என்ன வந்தது, இதை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் நான் நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன வந்தது. பூசணையை சிவனார் பூசணையை விரும்பும் வேட்க விரைந்தளவு அங்கன் முறைமை முன்னை அர்ச்சனையின் அழகின் தொடர்ச்சி விளையாட்டா பொங்கும் அன்பின் மண்ணி மணல் புலினக்குறையில் ஆற்றியங்கள் செங்கன் விடையார் திருமேனி மணலாலாக்கி சிவாலயமும் துங்கநீடு கோபுரமும் சுற்றாலயமும் உடுத்தமைத்தார். மண்ணி ஆற்றங்கரை காவிரியில பிரிகின்ற ஒரு ஆறு, மண்ணி ஆறுன்னு பேரு. அந்த ஆற்றங்கரையிலே மணலை சிவலிங்கமாக மணலே சிவலிங்கமாக பண்ணி அதை சுற்றிய கோபுரங்கள் வாசல்கள் பிரகாரங்கள் இதெல்லாம் அமைச்சார். அப்படி அமைத்து ஆத்தி மலரும் செடுந்தளிரும் முதல அருகு வளர்குறையில் பூத்த மலர்கள் தாழ்ந்திருக்கும். மண்ணி ஆற்றங்கரையாகினாலே மற்ற மரங்களிலே செடிகளில் இருக்கிற பூக்கள் இலைகள் ஆத்தி மலர் முதலான மலர்கள் இவைகள் எல்லாம் சேகரிச்சுக்கிட்டாரு. பூஜைக்கு என்ன வேணும் அவசியமா? தண்ணீர் பால் இந்த பத்திரம் உற்பத்தி முக்கியமானது அதெல்லாம் தானே கிடைச்சு. இது பூத்தமலர் தானே புனிதர் செடில திருமுடி மேல் சாத்தலாகும் திருப்பள்ளி தாமன் பலவும் தாங்குயுது கோத்த இலைப்பும் கொடைனு கொடந்து மணந்து அங்கட வைத்தார். நல்ல நவகும்பங்கள் கொத்து பெற நாடிக்கொண்டு நாணக்கும் கொல்லை இடத்தும் குறைமறைவும் மேவுங்கோக்கள் உடன் கூட ஒல்லை அணைந்து பாலாக்கள் ஒன்று கொண்டு உருகாரா இதில் செல்ல அவையும் கனைத்து முளை தீண்டச் செலும்பால் பொழிந்த நவால் கொண்டு மடுத்த குட நிறைய கொணர்ந்து விரும்பும் கொள்கையினால் அண்டர் ஒருவான் வெண்மணல் ஆலயத்துள் அவைமுன் தாவித்து வண்டு ஒருவன் திருப்பள்ளி தாமங்கொண்டு வரன்முறையே பண்டை பிரிவால் அரிசித்து பாலின் திருமஞ்சனாள். அப்படி அந்த மணல் சிவலிங்கத்துக்கு பாலாபிஷேகம். மணல் சிவலிங்கத்துக்கு பாலாபிஷேகம்னா அந்த சிவலிங்கத்து மேல பாலை ஊத்துறது இல்லை, வேற ஒரு பாத்திரத்துல பாவனாபிஷேகம் சொல்றது. சிவலிங்கத்து மேல அபிஷேகம் பண்றதாக பாவிச்சு மணல்ல ஊத்தினா கரைஞ்சி வராதா? மணல்ல சிவலிங்கம் பண்ணி அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றதாக பாவித்து கொண்டு வேற பாத்திரத்துல அபிஷேகம் பண்றது மந்திரத்துக்கு, அதுக்கு பாவனாபிஷேகம். மணல்ல சிவலிங்கம் அமைத்து பூஜை பண்ணவ அம்பாள் சீதே ராமேஸ்வரத்துல. இவர் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக புதத்தால் வழிபட்டால் புள்ளிருக்கு வருவார். சிவன்மான் தங்கத்திலையும் எழுந்துருவாரு, மண்ணிலையும் எழுந்துருவார். அவருக்கு தங்கமும் மண்ணும் ஒண்ணுதான். நமக்கு எவ்வளவோ வித்தியாசம் அளவில்லாத. அதனாலே எப்படி அண்டருவான ஆலயத்துள் அவை முன் சாவித்து பண்டை பிரிவால் அரிசித்து பாலின் திருமஞ்சனாட்டி மேல மேல இவ்வண்ணம் வெண்பால் சொதி மஞ்சன ஆட்ட கண்டு இல்லாமலே பால் கறக்கிறது. குடம் கொண்டுகிட்டு போயிட்டாரு, பாலை கறந்து அபிஷேகம் பண்றாரு, மலங்களை சூட்டுகிறாரு, பத்தி உடனெல்லாம் கொண்டு போயிருப்பாரு. பிராமண வீடு தானே எடுத்துட்டு போயிருக்காரு. பூஷன் அர்ச்சனை. ஓம் பவாய தேவாய நமகா, ஓம் சர்வாய தேவாய நமகா, ஓம் ஈசானாய தேவாய நம, ஓம் வசுதேவ தேவாய நம, ஓம் ருத்ராய தேவாய நமகா, உக்ராய தேவாய நம, ஓம் பீமாய தேவாய நம, மகரே தேவாய நம, சிவகாமி சமேத சிதம். இப்படி பசுக்கள் மேய்கின்றது காட்டுல மண்ணி ஆற்றங்கரையில சிவபூஷன் இருக்கு. அர்ச்சனை தம்முடைய அன்பர் அன்பின்பால் உள்ளதாய் மூல அமர்ந்த நயப்பாடு முதிர்ந்த பற்று முற்றச்சூழ் கோலம் அதனில் உள்ளறிந்து குறித்த பூசை கொள்கின்றார். சிவபெருமான் இந்த மணலுக்குள்ள இருந்து பூசையை வாங்கிக்கிறாராம். இந்த மணல் சிவலிங்கத்துக்குள்ள இருந்து இவருடைய பூசையை ரொம்ப பிரியமாய் ஏற்றுக்கொள்கிறார். பெருமை வரங்கு ஜெயங்கரூர் பிள்ளையாரும் உள்ளத்தில் ஊர்மை நினைவால் உம்பருகிறான் ஊர்க்கும் பூசை உறுப்பான தருமஞ்சனமே முதலவற்றில் தேடாதன அன்பில் நிரப்பி. பூசைக்கு பல பொருள் வேணும் அல்லவா? இப்ப காட்டுல பூசைக்கு அத்தனை பொருளும் கிடைக்குமா? தேடாதன அன்பினில் நிரப்பி. போதும்பெறாவளில் பச்சிலை உண்டு, புத்தம் கிடைக்கலன்னா பச்சிலை உண்டுன்னார் பட்டினத்தார். போதும்பெறாவளில் பச்சிலை உண்டு
புனல் உண்டங்கு, புனல்லாம் தண்ணீர் உண்டு, புனல் உண்டங்கு ஏதும் பெறாவிடில் பூன் கடைகள் வச்சு நெஞ்சு உண்டன்று எல்லாம் நெஞ்சில நிறுத்துகிறது. கண்டனவெல்லாம் மனத்தால் கருதி கொண்டு என்பார் பட்டினத்தார். அப்படி கிடைக்காத அன்பினாலே நடத்திக் கொண்டு வரு அன்னறிய அச்சரை செய்து அருளி வணங்கி மகிழ்ந்தார். இறையோ நடிக்கள் மறையவனார் எடுத்து திருமஞ்சன ஆட்டும் நிறைபூசனை குடங்கள்வால் நிரம்பச் சுரிந்து நிறைக்குலங்கள் குறைபாடின்றி வடிவரும் குவித்த முளைப்பால் குறைவின்றி மறையோர் மனையின் முன்குவரும் வளங்கள் உரிய செய்குமார். இங்கே பால் சொரிந்த ஆளுங்க கூட அங்க வீட்டிலையும் போய் குறைவில்லாம சொல்லிதான் பால். இங்க பால் சொரிஞ்சதுன்னா வீட்டுல போய் கறக்காது அல்லவா, பால் இருக்காது அல்லவா, அங்க இந்த கூடுதலாகவே பால் சொரியுதுன்னார். கறக்கு குறைவில் செயல் இப்படியே பல நாடும் சிறந்த பூசை செய்வதற்கு முயல் ஊற்றதுவே திருவிளையாட்டாக முன்னூறு அணிமாறுவர் இயல்பு புரியும் மற்றதனை கண்டித்திரத்தை அறியாத அயல்மத்தூர் உணப்பதில் அந்த நாளும் தவித்தான். இதை ஒருவன் பார்த்துட்டான். ஒரு பாலை கறப்பது, அதை கீழே ஊற்றுவது, இதெல்லாம் பார்த்துட்டான் ஒருத்தன். இதை அறியாதவன் ஒருத்தன் பார்த்தான். இது உண்மை எப்படி சாமானியம் தெரியுமா அவனுக்கு? இந்த மாதிரி பண்றது சிவபூசை இப்படிப்பட்ட ஒரு முறையிலே பாவனையா இப்படி பண்றாரு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுமா? மற்ற பேருக்கு தெரியுமா? அவன் நேரா போய் அங்க இருக்கிற ஐயர் தெருவில் எல்லாம் சொல்லிட்டான், உங்க மாடெல்லாம் ஓட்டிட்டு போய் அந்த ஐயர் விட்டு போய் மேய்க்கிறான் பாரு, எல்லாம் கலந்து கீழே மணல ஊற்றி விளையாடுறேன் தெரியுமா உங்களுக்கு. அச்சொற்காட்ட அருமறையோர் ஆயன் அறியான் என்று அவற்றின் இச்சவெளியை யான் மேய்ப்பேன் என்றம் பசுக்கள் தமை கறந்து பொச்சம் உழுகும் மாணவன் பொல்லாங்குறைக்க அவந்தாதை எச்சதத்தன் தனையடைவின் என்றார் அவையில் இருந்தார்கள். எடையை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை மேய்க்காதரான்னு சொல்லிவிட்டு இவன் மேய்க்கிறேன்னு சொல்லி பாலை கறந்து வீணாக்குறானா. உடனே அவனை அப்பனை கூப்பிடு அப்படின்ட்டான். இருந்த பயலோட அப்பனை கூட்டிட்டு வான்ட்டு இருந்த அந்தனர்கள்லாம் ஒரு கூட்டமாக இருந்து கொண்டு அழைத்தார்கள். எச்சதத்தன் போனான். எச்சதத்தன் தான் விசாரசனுடைய அப்பா, சண்டேசனுடைய அப்பா. ஆர்ந்த மருந்து நந்தார்கள். அவ அந்தனன் தன் திருமறையின் பாழ்ந்து கண்டு மற்றவனை அழைத்துக் கொண்டு வர பறந்த ஓங்கு சபையோர் அவனை பார்த்து ஊரா நிறைநேய்த்து உன் மகன்கை தீங்கு தன்னை கேள் என்று புகுந்த பரிசு செப்புவார். உன் பையன் இந்த மாதிரி மாட்டை மேய்க்கிறேன்னு சொல்லிவிட்டு எங்க மாட்டு பாலெல்லாம் கலந்து கீழே ஊற்றி வீணாக்குறான்னு தெரியுமா உனக்கு? உடனே கண்டிச்சு போய் இனிமேல் பசுக்களை மேய்க்கப்படாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிச்சுட்டாங்க. அப்படி கண்டிச்ச உடனே சரி நான் இனிமேல் பார்த்துக்கிறேன், அவனை இந்த மாதிரி செய்ய விடாம பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர்கள்ட்ட ஒப்புதல் சொல்லி விட்டு வந்தான். அந்தன் மறையோர் ஆவதிக்கு கறக்கும் பதங்கள் ஆனவரால் சிந்த மிகுந்து பதிவினால் திரளக்கூடு போய் மேய்ப்பான் போல் கந்தம் மலிவும் புனல் மண்ணி மணலில் கறந்து பாலுகத்து வந்தவரி செய்கின்றான் என்றான் என்று வாய் மொழிந்தார். இனி பூதிர் குற்றம் எனதேயான் என்றான். அந்த நாளன் சமை விடை கொண்டு அந்தி தொழுது மனை புகுந்து வந்த பழியென்று என நின்று மகனார் தமக்கு வாய் ஏறான். கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வழக்கமா மாடுகள் அவன் வீட்டுக்கு போச்சு. இவரும் இவர் வீட்டுக்கு வந்தாரு. இதே மகன்கிட்ட சொல்லலை. இந்த மாதிரி ஐயெல்லாம் சொன்னாங்கப்பா, இந்த மாதிரி நீ பாலக்கறந்து கொண்டாக்குறியா அப்படின்லாம் சொல்லலையாம். இதை உண்மையை நாமே நேரா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம். வாய் நேரா இந்த நிறமே அறிவியன் என்று இரவு கடிந்து அந்த இரவு நிறைவேய்க்க வன் மைந்தனாராம் போயினவன் மறைந்து சென்றான். மறைந்து சென்றான். மாடெல்லாம் ஓட்டிக்கிட்டு வழக்கம் போல ஒரு மேய்க்க போவோம். அதன் பிறகு அயாலே பின்னாலே இந்த எச்சதத்தன் சென்றிருக்கிறார். அப்படி சென்ற மறைவன் திருமானார் சிறந்த ஊரா நிறைகுடு போய் மண்டல் மருவும் புறவெங்கன் மேய்ப்பார் மண்ணி மணற்குறையில் அன்று திரளக்கூடுகின்ற அதனை அறிந்து மறைந்தப்பால் நின்ற குறைவின் மிசையேறி நிகழ்வதறிய குளிர்ந்திருந்தார். நாடுகள் மேய்கிறது. அந்த எச்சதத்தான் குறவு என்கின்ற குறா என்கின்ற ஒரு மரத்துல ஏறி இருந்துகிட்டு என்ன பண்றான் பயம் அப்படின்னு பார்த்தா கண்டுபிடிச்சான். அன்பு புரியும் பிரம்மச்சாரிகளும் மூழ்கி பிரம்மச்சாரியாகி இந்த விசாரகர் அந்த மண்ணியாற்றில ஸ்நானத்தை பண்ணார். ஸ்நானத்தை பண்ணிட்டு அதற்கு மேல பூஜைக்கு வேண்டியது வழக்கம் போல எல்லாம் ஆரம்பிச்சார். மணல் சிவலிங்கம், மற்ற பிரகாரம் மடைப்பள்ளி ஒவ்வொரு எல்லாரும் அமைச்சு அதுக்கு மேல பாலை கறந்து வச்சு பத்திர உப்பங்கள்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறார். மலர் இது பின்பு ஒரு ஆண் முறை
ஆண்மூலை புலிபால் பெருகும் குடங்கள் பேணுவிடுத்து அன்பால் குடங்கு தாவித்து பிறகு வேண்டுவன அமைத்தார். நின்ற விதியின் விளையாட்டால் நிறைந்த அரும்பூசனை தொடங்கி ஒன்றும் உள்ளத்து உண்மையினால் உடையநாதன் திருமுடிவில் மண்டல் வரும் திருப்பள்ளி தாமஞ்சாத்தி மஞ்சனமா நன்று நிறை தீம் பார்க்குடங்கள் எடுத்து நயப்பூற்று ஆட்டுகள் பாரெடுத்து அபிஷேகம் பண்ணார். இதை பார்த்துட்டான். ஆகா, ஐயர் எல்லாம் சொன்னது நெசந்தான் அப்படின்னு இவருக்கு அந்த உண்மை புரியல. உண்மை புரியல. பரவ மேன்மேல் எடும் பறிவும் பழைய பான்மை மிகும் பண்பும் விரவ மேத கவர்தம்பால் மேவும் பெருமை வெளிப்படுப்பார். அறவமேவன் ஜடைமுடியார் அருளாமை என்ன அறிவழிந்து குறவமேதும் முதுமலையும் கோபமேவும் படினார். எல்லாமே இது செவ்வனுடைய அருளுங்கிறார். அவனுக்கு தெரியாம பண்ணினது, இந்த உண்மை தெரியாம உள்ள பூஜை பண்றான் அபிஷேகம் பண்றான் என்பது தெரியாம பண்ணினதும் சிவனுடைய அருள் என்று அவனுக்கு அந்த உண்மையை மறைத்து வைத்து, அப்படி உண்மையை மறைத்து வைத்ததுனால கோபம் அதிகமாச்சு. கோபம் அதிகமாச்சு. அது தன்னுடைய புத்திரன் மேல கண்ட போதே விரைந்து இழிந்து கடிது சென்று கைத்தண்டு கொண்டு மகனார் திருமுதியில் புடைத்து குடிதாம் மொழி கூற கடுமையான வாக்கியங்களை சொல்லி வயது திட்டி உச்சியில அடிச்சு, இந்த மாதிரி நீ அக்கிரமம் பண்ணுவ, இந்த மாதிரி குடும்பத்தனம் பண்ணுவ, இவ்வளவு எனக்கு கட்ட வீடு வாங்கி கொடுப்ப அப்படின்னு எனக்கு தெரியாம போச்சுடா. இல்லப்பா வயிறாகல உன் பையன் அப்படி பண்றான்னு அக்கிரமம் பண்றான்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு சொல்லி அடிச்சு. தொண்டு புரியும் சிறிய பெருந்தோன்றலார்தம் பெருமான்மேல் மண்டுகாதல் அரிச்சனை வைத்தார் மற்றொன்று அறிந்தல்தான். அவர் அர்ச்சனையிலே ஞாபகமா இருந்தா அடிச்சது தெரியலையா, அடிச்சது தெரியலையா, அர்ச்சனை தான் தெரியுதா, அடிச்சது தெரியலையா. அப்படின்னா அந்த ஆன்மா முன்ன ஜென்மத்தில் எப்படி இருந்திருப்பார். மேலாம் பெரியோர் பலகால வெகுண்டோன் அடிக்க அப்புறம் சில தடவை அடிச்சிருக்கா, வயது இருக்கிறான், அதை பற்றி கண்டுக்கவே வேறு பாலார் திருமஞ்சனாட்டும் பணியில் தெரியாதது கண்டு மாலா மறையோன் மிகச் செய்து வைத்த திருமஞ்சன கொடப்பால் காலால் இடறி சிந்தினான் கையார் கடமை தலை. அடிச்சதே அவர் என்னன்னு கேட்டுக்கல. அதுக்கு மேல கோபம் வந்து பால் குடத்தை காலினாலே தட்டிவிட்டார். சிந்தும் பொழுதில் அது நோக்கும் சிறுவர் அந்த பால் குடத்தை தட்டினது தெரிஞ்சது, தன்னை அடிச்சது தெரியல. இறையில் தீயோனை தந்தையனவே அறிந்து தட்டினவன் தந்தை என்றும் தெரிந்தது. அவன் தாள்கள் சிந்தும் தகுதியினால் பால் குடத்தை தட்டிவிட்டான். தட்டிவிட்டான் தந்தை என்றும் தெரிந்தது. தந்தை என்று தெரிந்தாலும் அவனை காலை வெட்ட போகணும்னு நினைச்சாராம். சிவபூசைக்கு வைத்திருந்த பாலை தட்டி விட்டபடியினாலே அவனுடைய காலை வெட்ட வேணும் என்று எண்ணினார். சிவபூசை என்பதுக்கு மேல புண்ணியம் கிடையாது. அந்த புண்ணியத்துக்கு ஏதாவது இடையூறு யாராவது செய்தா அவர்களை வெட்டணும் அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லியிருக்கு. அதனாலே என்ன பண்ணினார், முந்தை மருந்து கிடந்த கோல் எடுத்தார். பக்கத்துல ஒரு குச்சி கிடந்துட்டான், அதை எடுத்தார். குச்சி அதுவே முறவியினால் வந்து மடுவாயிடு, அதுவே கொடாலியா மாறிடுச்சு. இதை யாரையா மாத்துவார், குச்சியை கொடாலியா யாரையா மாத்தினா கொட்டை சொல்லித்தாரே அந்த ஆளு இப்படி பண்றாரு. குச்சி எடுத்தாரு, அது கோடலியா மாறிடுச்சு. வந்து மடுவாயிட எரிந்தார் வெட்டினார். மண்மேல் விழுந்தான் மறைவு. இரண்டு காலையும் விட்டு விட்டார். இரண்டு காலையும் குச்சி எடுத்தாரு. குச்சி வந்து கோடலிய மாறியது. வெட்டி ரெண்டு காலையும் எரிந்த அதுவே அர்ச்சனையில் இடையூறகற்றம் படையாது. அதை வந்த கோடலியை பக்கத்தில் வச்சுட்டார். அர்ச்சனைக்கு வருகின்ற இடையூறு நீக்குகிற படையம், பூசைக்கு வருகின்ற இடையூற்று நீக்குகிற படையாக வச்சுக்கிட்டார். வச்சுக்கிட்டு பூசை பண்றான். அப்ப அவன் கீழே விழுந்து கிடக்கான் படையாக. மறிந்த தாதை இருதானும் துணித்த மைந்த பூஜனையில் அறிந்த இடையூறகற்றினராய் முன்போல் அரிசி திடப்போலும் செறிந்த சடைநீள் முடியாரும் தேவியோடு விடையே. இப்படி வெட்டி விட்டால் கீழே விழுந்து விட்டால் பூஜையை செய்கிறார். இதை பார்த்து ரொம்ப சத்துவசம் வந்துருச்சான் பரமேஸ்வரன். ஆகா, நம்ம மேல எவ்வளவு வந்து வச்சிருக்கு. அப்பன் காலை வெட்டி போட்டு கூட நம்மளை பூஜை பண்றாரு அப்படின்னா இவங்க எவ்வளவு உயர்ந்தது. நம்ம பூசைதான் பெருசுன்னு நினைச்சா அப்பனை பெருசுன்னு நினைக்கிறோம்.
உடனே சந்தோஷம் வந்து வீட்டுக்காரையும் கூட்டிக்கிட்டு பூதகணங்கள் புடைசூட ஆகாயத்துல வந்துட்டார். இவருடைய கூத்தை என்ன சொல்லும்? அப்பனை வெட்டுனவனுக்கு உடனே வந்து காட்சி கொடுக்கிறார். விடையேறி பூதகணங்கள் புடைசூழ புராண முனிவர் புத்தேளிர் வேத முனிகள் எடுத்தேத்த விமலமூர்த்தி திருவுள்ளம் காதல் கூற வெளிப்படலும் கண்டு தொழுது மனங்களித்து பாத மலர்கள் மேல் விழுந்தார் பத்தி முதித்த பாலகனார். அப்படி காட்சி தந்தார். அந்த காட்சியை கண்டு வாழ்த்தினார், வணங்கினார், அழுதார், தொழுதார், கீழே விழுந்தார். விசாரித்தார். சின்ன பிள்ளை 7 வயசு. அதனாலே நம்முடைய தொண்டர்கள் அத்துணவியருக்கு இதுதான் தலைவர். தொண்டர்களுக்கெல்லாம் தலைவர். ஒரு மந்தம் தொண்டர்களுக்கெல்லாம் தலைவர். இது சண்டேஸ்வரன் நாயனார். சண்டேஸ்வரன் நாயனார் தொண்டர்களுக்கெல்லாம் தலைவர். அதனாலதான் சுவாமி புறப்பாட்டும் போது பஞ்சமூர்த்திகள் புறப்பாடுன்னா இவர் தான் போவார். சுவாமி, அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர் நாளாச்சா. தொண்டர்கள் எல்லாருக்கும் சமானமாக, எல்லாரும் வந்ததுக்கு சமானமாக இவர் ஒருத்தர் போவார். இவர் போனா எல்லா தொண்டர்களும் வந்தது மாதிரி. பஞ்சமூர்த்தியில சண்டேஸ்வரர் ஒருத்தர், சிவ குடும்பத்தோடு போறவர் இவர் ஒருத்தர். விளங்குதா? அண்டர்வரானும் தொண்டர் நமக்கு அதிபனாக்கி அனைத்து நாம் உண்ட கலம் உடுப்பனவும் சுடுவனவும் மக்கள். அதனாலே நாம் உண்ட கலம் பாத்திர சேடம் சூடுவனம் எல்லாமே நிர்மாலியம் நம்முடையது உனக்காக. உண்டகலம் உடுப்பனவன் சூடுவனம் உனக்காக சண்டீசனமாம் பதம் கொண்டு. சண்டேஸ்வர பதம் இருக்கு. அதுல இருந்த முன்னிருந்த சண்டேஸ்வரருக்கு வேற பதவியை கொடுத்துட்டு அந்த பதத்தில் ஒரு பரவச்சார். சண்டீசனமா பதம் என்று அங்க ஒரு பொற்றட முடிக்கி துண்ட மதிசிய சடை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார். தன்னுடைய தலையில் இருந்த கொன்றை மாலை அவருக்கு போட்டார். இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு பேரு வேற யாருக்கு இல்லை. அந்த மாதிரி சடை கொன்றை மாலை வாங்கி செவ்வருமானே மாலை போட்டு வரவேற்று எல்லா உலகம் ஆட்படுப்ப எங்கும் மலர் மாறிகள் பல்லாயிரவர் கணநாதர் பாடி ஆடி கழிவையில சொல்லார் மறைகள் துதி செய்ய சூழ்வல்லி எங்கள் எடச் செய்வ நல்லார் உங்க நாயகமான அங்கள் உருவான் தொழுது அடைந்தார். தேவர்கள் முனிவர்கள் அளவில்லாத அதிசயத்தை அடைந்தார்கள். கற்பக பூமாய் பெய்தார்கள். வேதங்கள் முழங்கியது. அளவில்லாத மகிழ்ச்சி. இத பாடாத நாயன்மார்களே கிடையாது. இவருடைய வரலாறு, இவருடைய வரலாற்றை பாடாதவர்களே கிடையாது. படைத்ததோர் ஆத்தியின் தாவர மணலார் கூப்பி, தாவரம்னா சொல்லுங்க, அனைத்தங்கே ஆவின்பாலை கறந்து கொண்டு ஆட்டக்கண்டு பிழைத்த தன் தாதைதாளை பெருங்கொடு மடுவால் வீச குழைத்ததோர் அமுதம் மீந்தார் குடுக்கை விரட்டனார். அப்பர் ஏத நன்னிலை ஈரரு வேலி ஏயரும் உற்ற இரும்பினி திவித்து கோதரங்களின் பால் கறந்தாட்ட கோல வெண்மன சிவஞ்சன் மேற்சென்ற தாதை தாளாராய் எரிந்த சண்டிக்கும் சடைவிசை மலர் அனுசைய கண்டு பூதவாளினன் பொன்னடி அடைந்தேன் பூங்குளில் திருப்பும் உள்ளாரே. தாதையை தாளர வீசிய சண்டிக்கு இவ் அண்டத்தோடுடனே பூதலத்தூர் வணங்க எல்லாரும் அவரை வணங்கும்படியாக செய்து அப்பனை வெற்றினால தாடையை தாளர வீசிய சண்டிக்கு வண்டத்தூர்மை பூதலத்தூர் வணங்க பொற்கோயிலும் போனகம் அப்படி சோதி மணிமுடி தாமம் நாமம் சண்டேஸ்வரன் நாமம் தொண்டர்க்கு நாயகம் பாதகத்துக்கு பரிசு வைத்தாருக்கே பல்லாண்டு உதவி என்பது திருப்பல்லாண்டு. எத்தனையோ நூல்களிலே இவரை புகழ்ந்து 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 பாடுகிறார்கள். ஞானம் அறிய படை புரிந்து நம்பர் அருளால் நான்மறையில் சீலந்துகளின் செய்களூர் பிள்ளையார்தன் திருக்கையில் கோலமடுவார் ஏறுண்டு குற்ற நீங்கி குற்றமுடன் மூல முதல் சிவலோகை எய்தப்பட்டான் முதுமுறையும். இதாலே இவன் செய்தது குற்றம். அந்த குற்றம் இவர் தண்டித்ததனால போயிருச்சான். அவன் சிவலோகத்து குற்றம். இவருடைய அப்பா வந்து மிகசை தாதைதான் மடுவார் துணித்த மறை சிறுவர் அந்த உடம்பு தன்னுடனே அரணார் மகனார் ஆயினார். அந்த உடம்பு தன்னுடனே அரணார் மகனார் ஆயினார். மறுபடியும் இங்க பூலோகத்தில் இல்லை. அப்பொழுதே சிவலோகத்துக்கு யாரு இந்த விசாரத்துக்கு
கரணார் மகனார் ஆயினார். சுத்தமாயா தேகம் அதான் ஞான தேகம். இந்த நிலைமை அறிந்தாரார். இதனுடைய உண்மையெல்லாம் சாதாரணமாக அறிய முடியுமா? இந்த நிலைமை அறிந்தாரார். ஈலாதார் தமக்கு அன்பு தந்த அடியார் செய்தனவே தவமாம் அன்பு சாட்சி. சித்தம் ஜபமாக்கி செய்தனவே தவமாக்கு அத்தன் கருணையினால் ஆடாமோதும் என்பது பொதுவாகும். சித்தம் ஜபமாகி விட்டவர்கள் அவர்கள் எது செய்தாலும் தவறு செய்தாலும் தவமாக முடியும். தவறு செய்தாலும் சித்தம் சிவமானவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். சித்தம் சிவமானவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். ஏதோ ஒரு காரணத்தினால செய்கிறார் என்றால் அது சிவன் பொருட்டாக செய்வார், தம்பொருட்டாக செய்ய மாட்டார்கள். சிவன் பொருட்டாக செய்வார்கள். சிவன் பொருட்டாக செய்யும் போது தவமாக முடியும், அவமாக முடியாது, தவறாக முடியும். சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் ஆடாம தோணோக்கும் என்பது திருவாக்கும். ஆகையினாலே இவர் செய்தது தவமாக ஆகியது. அப்பாவை விட்டுறது தவமாக. இன்னும் எத்தனையோ நூலெல்லாம் எடுத்து சொல்லுது. ஆகையினாலே இப்படி சிவபூசைக்கு மேல உயர்ந்தது இல்லை. சிவபூசை சிவபுண்ணியங்களுக்கு இடையூறு செய்வதற்கு மேல பாவமும் இல்லை. சிவபூசைக்கு மேல உயர்ந்த புண்ணியம் இல்லை. அந்த சிவபூசை முதலான சிவகைங்கரியங்களுக்கு ஏதாவது இடையூறு செய்கிறார் என்றால் அவன் கட்டாய தண்டனை தரவும். அதற்கு மேல பாவமும் இல்லை. ஆகையினாலே இப்படி சிவபூசை செய்தால்தான் பிறவி ஒளி என்பதையும் சிவபூசைக்கு மேல உயர்ந்த புண்ணியம் இல்லை என்பதையும் சிவபூசையின் மூலமாக பிறவியை ஒழித்துக் கொள்ளலா என்பதையும் இந்த உண்மைகள் எல்லாம் எடுத்து காட்டுவது இந்த சண்டேஸ்வர நாயனார். ஆகையினாலே இப்படி நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையை எல்லா ஊரும் தொலையெடுத்து தேச உய்ய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கடல் வணங்க வந்த அவரப்பை வணங்குவான் என்று சுந்தரமூர்த்தி சுவாமி துதி சொல்றார். ஆகையினாலே இப்படி நாயன்மார்கள் மூலமாக பல உண்மைகளையும் நன்மைகளையும் நமக்கு உணர வைப்பது கடவுள். அப்படி உணர்ந்து நாமும் அந்த நெறிய இயன்ற வரையிலும் கடைபிடித்து திருவருளை பெறுவோமாக என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரம் திருநாவுக்கர சுவாமிகள் புராணம் தொடங்கும். திருநாவுக்கர சுவாமிகள் புராணம் தொடங்குகிறது. அது பல வாரங்கள் வரும், பல வாரங்கள் வரும். 429 பாடல். இடர்கள் வட்டாலய பூதாரே திருவருட்டருணை பிரபையாலே திறமென கரியை பெறுவேனோ அரியர் கரிதர் கழியானே அடியவர் கிளியார் புறனேயா குருவன சிவன் கருவோரா முடி குமார பெருமாடே வான்முயில் வராது வைக மலிவளம் துறக்க மன்னன் ஓன் முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையரங்கடோங்கனற்றவன் வெள்ளி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம்